வாமிட் நிறையா பண்ணியிருக்கு. டிசென்ட்ரி போய் அப்பா ரொம்ப ரணகோலமாக கிடக்குறாரு. நிர்வாணமாக தூங்குவாங்க. ஊரை ஊற்றிட்டு மட்டும் தூங்கிட்டு இருப்பாங்க. அட்டாப்சி பண்ணுற மருத்துவர்கள்ட்ட நான் கேட்டு தான் வந்தேன். இப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆகிறாங்க, வைத்தியம் பண்ணாமல் போடுறாங்க, ஊசி போடுறாங்க, செலின் போடுறாங்க, சர்ஜரி பண்ணுறாங்க, எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்குது. கணக்காக இதோடு எடுத்துருவாங்க, குட்டியோடு எடுத்து சாக்கு தச்சிருக்க மாதிரி தச்சிருப்பாங்க. நான் 1 மணி நேரம் பண்ணுற மாதிரி மாத்திரை சொல்லுங்க டாக்டர். அது என்ன தெருக்குழாயா அப்படின்னு கேட்டார். குழாய் பொம்பாது என்ன. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். டீனர் உஸ்மான் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு லாட்ஜில் அரையன் 201 வந்து பாத்தீங்கன்னா மர்மமான முறையில் ஒரு ஆள் இறந்து கிடந்திருக்காரு. அந்த சடலம் வந்து நிர்வாணமா கடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த சடலத்தை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு சார்? சென்னை டி நகர் பாண்டி பஜார் காவல் நிலைய லிமிட்டில் தான் இந்த அஃபென்ஸ் நடந்தது. ஒரு லாட்ஜ் இது. அரையன் 201 பிணம் தான். ஆமாம். அவர் இறந்தவர் பேர் சுரேஷ் பாபு. அவர் இங்கே வள்ளூர் கோட்டம் பகுதி குமரபாத்தர், இங்கே நுங்கம்பாக்கம் பகுதியை உள்ளவர் தான். சென்னை தான். அவர் எல்லாம் லோக்கல் ஏரியா தான். லோக்கல் தான். அவர் ஒரு ஹோட்டலில் வந்து மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த ஹோட்டலுக்கு ஒரு லேடி ஒருத்தவங்க வேலைக்கு வர்றாங்க. அவங்களும் திருமணம் ஆனவங்க தான். 30 வயசு மதிக்கத்தக்க லேடி. இவருக்கு 42 வயசாகுது. டயாபெட்டிக்கெல்லாம் இருக்குது இவருக்கு. அந்த லேடி வேலைக்கு வந்தோடனே வந்து 20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ள பழக்க வழக்கம் ஏற்பட்டு ஃபீலிங் ஆயிடுச்சு. சரி, இது மாதிரி தனியாக பேசணும் அப்படின்னு அவர் அழைத்ததாக இந்த அம்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். தனியாக பேசணும்னா அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போயிட்டு டி நகரில் ஒரு லாட்ஜ் எடுத்தார். லாட்ஜில் என்னை வற்புறுத்தி என்னோட உடலுறவு கொண்டாருன்னு சொல்கிறாங்க அவங்க. அதுக்கான பாசிபிளாக இருக்காது. ஆமாம், உடலுறவு போயிருக்காங்க. நாங்கள் அவர் வந்து உடலுறவு கொண்டதுக்கு நிறைய மாத்திரையெல்லாம் போட்டார். பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டு நான் 7:30 மணிக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு நாங்கள் அதை காலையில் போட்ட ரூமு ஈவினிங் 7:30 மணிக்கு நாங்கள் வைக்கிட்டேன். நான் போயிட்டேன், ரூமை லாக் பண்ணிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து லாட்ஜ் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு லாட்ஜ் இப்போ சிட்டியெல்லாம் பார்த்தா 24 ஹவர்ஸ் செக் அவுட்டில் இருக்குது. ஆமாம். டூரிஸ்ட் பிளேஸ் போனால் 12 ஹவர்ஸ் தான் செக் அவுட்டு. 24 ஹவர்ஸ் இங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில பேர் வந்து பீஸாக தூங்குவாங்கன்ட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. மதியம் 1:30 ஆகிட்டு 2:30 மணி ஆகிட்டு காலை டிஃபனுக்கு ஆள் வெளில நைட்டு சாப்பாட்டுக்கு வெளில அப்படின்னோடனே சந்தேகம் ஆகிட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் கதவை போய் தட்டிருக்காங்க, யாரும் திறக்கலை. சாவி பார்த்தா சாவி இல்லை. மாஸ்டர் கீ இன்னும் ஒன்று இருக்கும். எல்லா லாட்ஜ்லையும் ஒரு ரூமுக்கு மாஸ்டர் கீ ஒன்று உண்டு. ஒரு ஃப்ளோருக்கே இருக்கும். ஆமாம். அது பல நம்ம கெஸ்ட் இருக்கக்குள்ளே திறக்க மாட்டாங்க லாட்ஜில். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒர்த்தபுளான திங்ஸ் ஏதாவது உள்ளே வச்சுட்டு போயிருப்பீங்க. அது எதுக்காகனா உள்ளே ஏதாவது தண்ணி ஆஃப் பண்ணாமல் போயிட்டோம், இல்லை ஏசி ஆஃப் பண்ணாமல் போயிட்டோம், இல்லை ஃபயர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உள்ளே நீங்கள் வெளியில் கெஸ்ட்டு போயிருந்தால் திறக்கணும்ல காப்பாற்றுறதுக்கு. அதுக்காக வேண்டி மாஸ்டர் கீயை போட்டு திறந்து உள்ளே பார்த்தா சுரேஷ் பாபு நிர்வாணமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. வாமிட் நிறையா பண்ணியிருக்கு. டிசென்ட்ரி போய் அப்பா ரொம்ப ரணகோலமாக கிடக்கிறாரு. அப்புறமேட்டு அங்கே அவர் இறந்து எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு தெரியல. அது அப்புறம் பிரேத விசாரணைக்கு இங்கே கேகனர் ஜிஹெச்சுக்கு வச்சுருக்காங்க. கேகனரில் பிரேத விசாரணை வந்த பிறகு தான் இறப்போட நேச்சர் ஆஃப் டெத் என்னங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். உங்களோட கோணத்தில் எப்படி சார் பார்க்குறீங்க? இது என்ன நடந்திருக்கு? ஏன்னா 7:30 மணிக்கு அந்த பொண்ணு வெளியே போயிட்டு அந்த மரணம் ஆஃப்டர் 7:30 மணிக்கு மேலே நடந்ததா 7:30 மணிக்கு முன்னாடி நடந்ததாங்கிறது முதல்ல பிஎம் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும். ஆமாம். எக்ஸாக்ட் டைமே சொல்லிடுவாங்க டாக்டர்ஸ். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம் மொழிய ரொம்பலாம் மாறாது. அளவுக்கு சொல்லிடுவாங்க இந்த நேரம் தான் நடந்திருக்குன்னு. அது நம்ம ரத்தத்தின் சூட்டின் அளவை வைத்தும் நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் எப்போ ஸ்டாப் ஆனிச்சுங்கிறது ஒரு ஆர்கனுக்கும் டாக்டர்ஸ் தெளிவாக சொல்லிடுவாங்க. ஈவன் மருத்துவர்கள் ப்ராக்டிஸை விட பிஎம்மில் பண்ணுறவங்க ரொம்ப வெல் டுடுவாக இருப்பாங்க. எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அதில் ஒரு வழியில் அதை சொல்லிடலாம். முதல் விஷயம் அதை க்ளோஸ் பண்ணிடணும். 7:30க்கு முன்னாடி நடந்துச்சா 7:30க்கு பின்னாடி நடந்துச்சா அப்படின்றது. 7:30க்கு முன்னாடினா இந்த அம்மாவுக்கு தெரியாமல் இருக்காது. ஆமாம். 7:30க்கு பின்னாடினா இந்த அம்மாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் போலீஸும் வெயிட் பண்ணுறாங்க. அதில் சிசிடிவி கேமராலாம் இருக்குல்ல சார்? லாட்ஜுக்குள்ளே இருக்காதுல்ல, ரூமுக்குள்ளே வைக்கிறது அஃபென்ஸ் இல்லை. ரூமுக்குள்ள இல்லை சார், அந்த ஃப்ளோரில் இருக்கும்ல. அதெல்லாம் செக் பண்ணிட்டாங்க போலீஸு. 7:30 மணிக்கு இந்த அம்மா அவுட் ஆகிறது பார்த்துட்டாங்க. பட் முன்னாடி நடந்துச்சா பின்னாடி நடந்துச்சாங்கிறது முதல்ல விசாரிப்பாங்க. அது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அலர்ஜி ஆகி இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எப்படி சொல்கிறீங்க? செரிக்காமல் போயிருந்துருக்கலாம். ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்கல்ல. செரிக்கலைன்னா எப்படி சார்? ஒரே இடத்துல வாந்தியும் அந்த மோஷன் வேறு போயிருக்காம்ல.
அதான் செரிக்காமல் கூட அலர்ஜி ஆகிருக்கும், ஃபுட்டு அலர்ஜி ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நிறைய அந்த உடம்புல தடிப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க, அலர்ஜியை கண்டுபிடிச்சிடலாம் டாக்டர். அடுத்து அந்த உணவை எடுத்துகிட்டு போய் சரியாக டெஸ்ட் பண்ணுவாங்க, அனலைஸ் கொடுப்பாங்க. ஃபுட்டில் எதுவும் பாய்சன் இருந்துச்சா, அது இயல்பாகவே உணவு வந்து வீணாயிட்டா, இல்லை அதில் ஏதாவது பாய்சன் மிக்சடு இருந்துச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. அது 2வது கோணத்தில் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கணும். அடுத்து இந்த இந்த லேடி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உடலுறவு கொள்றதுக்கு வந்து டேப்லெட்டு போட்டார் அவர் ஓ அப்படின்னு போஸ்ட் இதில் காவல்துறையில் சொல்லியிருக்காங்க. அதனால் முதல் கட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா, டேப்லெட்டு போட்டதுனால டயாபெட்டிக் இருந்ததுனால அவர் இறந்துட்டாருன்னு. அது தப்பு. இல்லை சார், காலைல போய் ரூம் போடுறாங்க, இரவாகுது 7:30 மணி தான் கிளம்புறாங்க இந்த லேடி. அப்படிங்கும்போது இந்த டேப்லெட் எப்போ போட்டான்னு சொல்லலையா அப்படி? இல்லை உடலுறவுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கணும் அந்த மாத்திரையில். ஆனால் அவங்க அதில் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க டயாபெட்டிக் இருந்து, டயாபெட்டிக்கும் அந்த மாத்திரைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓ ஆமாம், டயாபெட்டிக்னு எந்த வியாதிக்குமே சம்மந்தம் கிடையாது. டயாபெட்டிக்கில் வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னா சுகர் உங்களுக்கு அதிகமாக போய் ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா இது வரதுக்கு முன்னே அந்த மருத்துவர்கிட்ட அந்த கன்சர்ன் அந்த அட்டாப்சி பண்ணுற மருத்துவர்கள்ட்ட நான் கேட்டு தான் வந்தேன். ஓ ஏன்னா வந்து ஒரே விஷயத்த சொல்கிறதுல என்ன இருக்குது, ஏதாவது ஒரு புதுசாவது இருக்கணும்ல. கண்டிப்பாக அதை கேட்டேன், ஏன்னா உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுட்டு பேசணும்னு. அவர் தெளிவாக சொன்னார், அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக செக்ஸ் மாத்திரை போடுறது இப்போ வந்து நரம்பு வந்து விரிவடையும், நம்மளுடைய இரத்த குழாய்கள் ஹார்ட்டோட நரம்புகள்லாம் எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். அது ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணுமே ஒழிய அட்டாக் வராதுங்கிறது தெளிவாக பதிவு பண்ணுறாரு. ஸோ இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த மாத்திரைனால இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஆனால் நினச்சிட்ருக்கோம், மாத்திரை போட்டால் அட்டாக் வரும் அப்படின்னு. வேறு எதுவும் போஸ்ட்மார்ட்டத்தில் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்ருக்காரா என்னன்னு இந்த அம்மா சொல்லலை, ஸ்டேட்மெண்ட்டில். அது இல்லை, அந்த மாத்திரையை போட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறேன். எந்த மெடிசன் போட்டாலும் ட்ரிங்க்ஸே சாப்பிடக்கூடாது. ஆமாம், நீங்கள் எந்த மாத்திரையை போட்டு சாப்பிட்டாலும் மாத்திரை வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. மாத்திரை இயல்பாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். மாத்திரை ட்ரிங்க்ஸோட உள்ள பவர் அதிகம், மாத்திரை வேலை செய்யும், கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதோட பலன் குறைவாக இருக்கும். மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, வைத்தியம் பண்ணாமல் போயிடுறாங்க. ஆமாம், ஊசி போடுறாங்க, செலின் போடுறாங்க, சர்ஜரி பண்ணுறாங்க, எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்குது. போதை கொலையேற்று படுத்துருப்பாங்களா, உட்காந்துருப்பாங்களான்னு இறந்து போயிடுவான் அப்படி வெயிட் பண்ணால். ஸோ அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது அப்படி அந்த கோணத்தில் பார்க்க வேண்டியதில்லை. பட் எனியாவ் ட்ரிங்க்ஸ் லிக்கர் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ அந்த பிரியாணியில் வந்து உணவு பாய்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை சார், நானும் சேர்ந்து தான் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க அந்த லேடி. அப்படிங்கும்போது இதுக்கு ஒன்றாகலையா? உங்கள் மெட்டபாலிசம் வேறு, என் மெட்டபாலிசம் வேறு. சில பேருக்கு சிலது ஒத்துக்கும், சில பேருக்கு சிலது ஒத்துக்காது. உலகம் பூரா ஒரு சர்வே எடுத்தாங்க, அது இந்தியாவில் ஃபெயிலியர் ஆச்சு. அது செட் ஆகலை. ட்ரிங்க்ஸை பற்றியான ஒரு நம்ம அவேர்னஸோட இல்லை. ஏன், என்ன காரணம்? இல்லை, இங்கே நம்ம அதுக்கு ஒரு அளவு இருக்குது, நம்ம அளவோட குடிக்கிறோம். நம்ம அளவு கிடையாது, அதில் எதுலேயுமே நமக்கு அளவு கிடையாது. சாப்பாடும் அப்படி தான், நிறைய சாப்பிடுவோம், அளவு கிடையாது. அதோடு தான் நம்ம டயாபெட்டிக்கோட பெரிய சென்டர் பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம், உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக எதுவுமே லிமிட் இல்லாமல் இருக்காது, நம்மள்ட்ட டிசிப்ளின் இருக்காது. நம்ம லேட் நைட்டு தூங்கக்கூடாதுன்னா லேட் நைட் தூங்குவோம். ஆனால் சார், இந்த பாடி வந்து நிர்வாணமாக கிடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை ஒரு யோசனை பார்க்க முடியாது இருக்குது. அதை அவங்க வீட்டில் விசாரிக்கணும். எப்படின்னா, ஏன்னா சில பேருக்கு பழக்கம் அது மாதிரி இருக்கும், அவரோட ஹேபிட் அது மாதிரி இருக்கும். சில பேருக்கு நிர்வாணமாக தூங்குவாங்க, பூர்வ பூத்திட்டு மட்டும் தூங்கிட்டு இருப்பாங்க. அது வீட்டில் விசாரிக்கணும், அவருக்கு ரெகுலராக அது மாதிரி பழக்கம் உண்டான்னு. 2வது தடவை இன்டர்கோஸ்ட் பண்ணி தானே இருக்கார் அவர், உடல் உறவு கொண்டவர் தானே. அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் இப்படி தூங்கியிருக்கலாம், இல்லை இந்த அம்மா கிளம்பி போகல அவர் தூங்கிட்டு இருந்திருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். அது வாமிட் எடுத்தார், டிசென்ட்ரி போனாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வாமிட்டு ஒரு டிசென்ட்ரிக்கு வந்து ஒருத்தவங்க கொலாப்ஸ் ஆக மாட்டாங்க, அது மருத்துவர் சொன்னது தான். ஆமாம், கொலாப்ஸ் ஆக மாட்டாங்க. அப்படிலாம் நம்ம உடம்பு இல்லவே இல்லை. மெட்டபாலிசம் ரொம்ப பலமானது. நம்ம 2வது வாட்டி டிசென்ட்ரி 2வது வாட்டி வாமிட்டுக்கு மருத்துவரை சந்திச்சிருவோம். வாமிட் டிசென்ட்ரி பொறுத்துக்கிற விஷயமே கிடையாதுல்ல. ஆமாம், உடம்பு உள்ளேருந்து வெளியே ஏற்றிக்கிட்டே இருக்கும். டாக்டரை பார்த்துருப்பாங்க, லாஜிக் கூப்பிட்டாலே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவர் கான்சியஸ் இல்லாத அளவுக்கு நிதானம் இல்லாமல் எப்படி இருந்தாருங்கிறத பார்க்கணும். ஏன்னா இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரிங்க்ஸ் அடித்தாருன்னு சொல்லவே இல்லை இன்ன வரைக்கும். ஓ அது அட்டாப்சி ரிப்போர்ட்டில் தான் எடுக்க முடியும். தெரியும் உங்களுக்கு வந்து உள்ள சாராய நெடின்னு சொல்லுவாங்க அந்த தமிழில், உள்ளே இருந்துச்சாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க டாக்டர். அது பிரேத விசாரணையில் நல்லாவே தெரிஞ்சிடும், உள்ள சாராய நெடி இருந்துச்சா, லிவரில் கொஞ்சம் அப்படி எடுப்பாங்க எல்லா ஆர்கன்ஸ்லையும், அதில் பார்ப்பாங்க அதில் அனலைஸ் இருந்துச்சான்னு. அதுக்கு பிறகு ஃபோரன்சிக்ஸ் இங்கே இருக்குது, காமராஜர் சாலை இருக்குல்ல, அங்கே இருக்குது அதோட ஆய்வகம், அனலைஸ் பண்ணுறது. அங்கேயும் போவோம், அந்த ஆர்கன் போகும். எல்லாரோட ஆர்கனும் அங்கே பாட்டிலில் இருக்கும், பத்திரமா இருக்கும். இப்போ வேணுமோ வழக்குக்காக எடுக்கலாம், வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். கேஸ் போட்டு நம்பர் போட்டு பத்திரமா இருக்கும். ஸோ அது ரிப்போர்ட் வரணும். ரிப்போர்ட் வந்தால் தான் இதோட உண்மைத்தன்மையை தெரியும். இந்த அம்மாவை சொல்கிறது உண்மையா இல்லை இந்த அம்மாவே போய் சொல்கிறாங்களாங்கிறதையும் அந்த ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். என்னைக்காவது நம்ம வந்து இல்லை, ஒருவேளை இப்போ அந்த வாமிட்டு இந்த அதாவது மோஷன் வந்ததுக்கு அப்புறம் இது ஒப்பு இல்லாமல் எழுந்து போயிடுச்சா இல்லை எப்படி, அது எப்படி சார் பார்க்கலாம்? அதுதான் இந்த அம்மா ஸ்டேட்மெண்ட்டு காவல் விசாரணையில் இருக்குது. அந்த அவங்க சொல்கிறத வச்சு தான் அதை கெஸ் பண்ண முடியுமே.
ஏன்னா இவங்க சொல்கிறது உண்மையாங்கிறதே பிரேத விசாரணை வந்தால் தான் தெரியும். ஓ சொல்கிறது எத்தனை பர்சன்டேஜ் உண்மை இருக்குது அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது மாதிரி அப்படி யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமா ஏன்னா கூட வந்தாலும் சிக்காயிட்டாக்கா என்ன ஆகுறது, பிரச்சனை ஆகிடும். நம்மளை வந்து அவங்க வைத்தியம் பண்ணாமல் எப்படி போவாங்க, இல்லை வந்து மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு போவாங்கல்ல, வாந்தி எடுக்கிறாரு ஓவரா, டிசென்ட்ரி போகிறாரு வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆமா ஒன்று நான் திருப்பியும் சொல்கிறேன், 7:30க்கு முன்னாடி மரணம் ஏற்பட்டுச்சா 7:30க்கு பின்னாடி மரணம் ஏற்பட்டுச்சா அப்படின்றது தான். ஏன்னா சிசிடிவியில் இவங்க அந்த டயத்துக்கு வெளியாகிறாங்கிறது பார்த்துட்டாங்க போலீஸு. ஸோ அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தால் தெரிஞ்சிடும் இயற்கை மரணமா என்னன்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மூச்சுக்குழல் வந்து க்ளோஸ் பண்ணி இறந்துருந்தோம்னு வச்சுங்களேன், லங்ஸ் வெடிக்கும். ஓகே நுரையீரல் வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். ஒரு பை தானே அது, ஆமா அது தெறிக்கும். அதெல்லாம் பிரேத விசாரணையில் தான் தெரியும் என்ன கண்டிஷனில் இருந்துச்சு, ஹார்ட் எப்படி இருந்தது, நுரையீரல் எப்படி இருந்தது, லிவர் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. டெஸ்ட்டில் கிட்னி எப்படி இருந்துச்சு எல்லாமே முழுசாக பார்ப்பாங்க. பார்த்த பிறகு ஒரு ஐடியாவுக்கு வந்துடும். பிரெயினை பார்ப்பாங்க. ஏன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துருந்தாலும் இந்த மாதிரி டெத்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. சடனாக சர்க்கரையின் அளவு ரேஸ் ஆகி ஃபுல்லாக ரேஸ் ஆனது பிறகு பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, கொலாப்ஸ் ஆகுது. பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தாலும் இது மாதிரி வாமிட்டு மோஷன் போகுமா? வாமிட் வந்து உங்களுடைய உணவு உள்ளே போனதுனால கூட வந்திருக்கலாம். வாமிட் வந்து ஹார்ட் அட்டாக்கோட பெரிய சிம்டம்ஸ் வாமிட்டு. ஹார்ட் அட்டாக் வர்றவங்க வாமிட் எடுப்பாங்க, அப்படியே இறந்துருவாங்க. ஓ ஆமாம், அது நிறைய பேருக்கு அது ஒத்து போகும். தூக்கத்திலே அட்டாக் வந்துருச்சு இறந்து, அதெல்லாம் கார்டி அரெஸ்ட்டும்பாங்க. இதுவும் கார்டி அரெஸ்ட்டாக கூட இருக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக காப்பாற்றவே முடியாது, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அது உடற்குறைவு ரிப்போர்ட் வரட்டும், அதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உடலுறவுக்கு முன்னாடி மாத்திரை போட்டான்னு சொல்லுது சார். அது போடலாமா சார் உண்மையில? சட்டத்தில் இடம் இருக்கா? எதுக்காக அந்த மாத்திரைலாம் பயன்படுத்துறாங்க? ஏன்னா இப்போ இன்னைக்கு எல்லாத்துலையும் நிறையா விளம்பரம் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தலாம்னு கேட்குறேன். எந்த வகையிலையும் இயற்கைக்கு முரணான மருந்துகள் நல்லது அல்ல. உங்களுக்கு ஒரு டிசீஸ் இருந்து மாத்திரை போடலாம், ஒரு சுகருக்கு டயபெட்டிக்கு மாத்திரை போட்டு தான் ஆகணும். அதெல்லாம் வந்து நிறைய பேர் அது ஒரு பேஷனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டயபெட்டிக் வந்து மாத்திரை போடாமல் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு. ஒரு வாட்டி சர்க்கரை நோய் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதை பேச மாட்டீங்க. காலத்தோடு எடுத்துருவாங்க. ஓ முதல்ல விரல் ஆரம்பிக்கும், கணுக்கால் இதோடு எடுத்துருவாங்க. முட்டியோடு எடுத்து சாக்கு தச்சிருக்க மாதிரி தச்சிருப்பாங்க. காலம் பூரா நீங்கள் கால் இல்லாமல் தான் வாழணும். விட்டா அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் தொடை. ஆமாம், அப்படியே நம்ம காலி ஆகிடுவோம். டயபெட்டிக் வந்து நம்ம விளையாடுற விஷயமே கிடையாது. எல்லாம் வந்து அதை பற்றியான ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எல்லாம் டாக்டர் மாதிரிலாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா மாத்திரையெல்லாம் போட வேண்டாம்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் அந்த மருத்துவமனைக்கு போய் பாருங்கள், காலை எடுத்து கையெடுத்து ரொம்ப வேதனை. மற்ற ஆர்கன்ஸையும் அடிச்சிருங்க டயபெட்டிக்கு. அதனால் நீங்கள் மருத்துவர்கள் படிச்சிருக்காங்கல்ல, எம்பிபிஎஸ் எதுக்கு படிக்கிறாங்க? அது இப்போ சர்க்கரை நோய்க்கெல்லாம் தனியாக படிக்கிறாங்க. மருத்துவர்கள் சொல்கிறது தான் கேட்க. மருத்துவம் எவ்வளோ வளர்ந்துருக்குங்க. நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் வந்துட்டோம். சுதந்திரம் அடைஞ்சப்போ 1947 சுதந்திரம் அடைஞ்சதில்லை. அப்போ ஒரு சராசரி மனிதனோட ஆயுள் காலம் எவ்வளவு? 37 வயசு தான். ஆனால் இன்றைக்கி வந்து 72 வயசு ஒரு மனிதனோட ஆயுள் காலம். 40 வயசில் உங்களுக்கு டயபெட்டிக் வந்தாலும் உங்களுக்கு 70-80 வயசு வரைக்கும் அவங்களால வாழ வைக்க முடியும். கிட்னி ஃபெயிலியராக டயாலிசிஸ் பண்ண முடியும், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், லிவர் ஃபெயிலியராக டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மருத்துவம் வந்துட்டு எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மருத்துவரை போய் சரியான நேரத்தில் போய் அணுகணும். இந்த மாத்திரை கேட்டீங்க. ஆமாம், இது இயற்கைக்கு முரணானது. இது அதாவது உங்கள் இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இது ரொம்ப நேரம் நீங்கள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாத்திரை அதான் விற்கிறாங்க. டாக்டர் அறிவுறுத்தலின்படி வாங்குறாங்களா அப்படின்னு இருக்கிறேன். யார் அறிவுறுத்துறாங்க? எந்த டாக்டர் சொல்கிறாங்க? போய் கேட்டேன், மாத்திரை பூத்துட்ட கேட்டாங்க, டாக்டர் நான் 1 மணி நேரம் பண்ணுற மாதிரி மாத்திரை சொல்லுங்கம்மா டாக்டர். அது என்ன தெருக்குழாயா அப்படின்னு கேட்டார். குழாய் பம்பா அது என்ன? இயற்கையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அது, அதோட டைம் டியூரேஷன் ரொம்ப ஸ்மார்ட் டைம் தான், கொஞ்சம் டைம் தான் அது. ஆனால் நம்ம காலப்பூரா அதை பற்றியான பெரிய தவறான கட்டுக்கதைகளை நம்ம கேட்டு தவறான வீடியோக்கள், பான் வீடியோஸ் இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் நம்மளை பான் வீடியோஸ் பார்க்குறது பிரெயினே அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் போய் கேட்டிங்கன்னா. நம்மளோட மூளையே பாதிச்சிடும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதிலே நம்ம சைக்கோ மாதிரி ட்ராவல் ஆகிடுவோம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்ப்ரே எல்லாம் இருக்குது. ஆமாம், அது பாருங்க, அந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க டிவியில் பகிரங்கமாக. 10 மணிக்குள்ள அதானே ஓடுது. ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே எடுத்து கையில் இப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடமே மரத்து போயிடும். ஒரு பிளேடு வச்சு கிழிக்கலாம் அந்த இடத்த, வலிக்காது. அந்த ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப அதெல்லாம் ஹைலி சென்சிட்டிவ் அதெல்லாம். அப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டாக்கா அது உடம்பு அந்த உறுப்பு மறுத்துரும். என்னத்துக்கு அவ்வளோ நேரம் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படிலாம் அந்த மாத்திரையெல்லாம் தவறானது. அதை யாரும் பரிந்துரைக்கவே கூடாது. இயற்கையில் உள்ளதுபடி நம்ம இல்லை, அது செயற்கை தானே. அது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. அமெரிக்காவில்னு சொல்லிக்குவோம், நம்ம ஊரை ஏன் சொல்லிக்கிட்டு. ஆமாம், எல்லாத்துக்கும் அமெரிக்கா தானே எக்ஸாம்பிள். வாழ்கிறதுக்காக தான், எல்லாத்துக்கும் அதுதான். ஒரு தம்பதிகள் வந்து நீண்ட நேரம் உடலுறவு கொள்ளணும்னு சொல்லி இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்தாலும் டாக்டர் சொல்கிறாரு மாத்திரையை வந்து பாலில் போட்டு சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுமாரி பார்த்தா அவங்க நீண்ட நேரம் உடலுறவு கொண்டாங்களாம். அடுத்த நாள் பார்த்தா அந்த மாத்திரை வந்து பாலில் போடாமல் மறந்துட்டு இருந்திருக்காங்க, பக்கத்தில் இருந்ததா
சொல்லப்படுகிறது. இது ஒரு புனைவுட்டு கதை தான். எதுக்கு சொல்ல வந்தா மைண்ட் செட்டு தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த விளக்கம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்தது தான். இங்கே இருக்கிற 1008 ப்ரெஷர் 1008 டென்ஷனில் வந்து உங்களுக்கு அப்படி நீங்கள் ஒரே நாளில் வந்து உங்களால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 கிலோ தூக்கலாமா? ஜிம்முக்கு போனால் ஒரு 80-100 கிலோ 75 கிலோ தூக்கலாம். அது ஜிம்முனா அதுக்கான வாட்டம் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ். நம்மளோட உடம்பு கெப்பாசிட்டி பொறுத்தளவு 80 கிலோ மூட்டை நம்மளால் தூக்க முடியுமான்னு தெரியல. ஆமாம், அதுக்கான ராடோட அமைப்பு உள்ளது. அவ்வளோதான் நமக்கான இழுவை திறன் இருக்குது. அது மாதிரி இது மட்டும் அப்புறம் எப்படி நீங்கள் மாத்திரை போட்டால் அதை போட்டால் இதை போட்டால் எல்லாம் அஃபெக்ட் வரத்தான் செய்யும். வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இந்த மெடிசனை போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, நிச்சயமாக பண்ணக்கூடாது. பண்ணால் ஹார்ட் அட்டாக் வரும். இதோட ட்ரிங்க்ஸோட வேலை வேறு, இந்த மாத்திரையோட வேலை வேறு. ஹார்ட் அட்டாக் வரும். அதிலே போட்டிருப்பாங்க நெஞ்செல்லாம் படப்படப்பு ரேஸ் ஆகிடும் அப்படின்னு அந்த மெடிசன்லேயே போட்டிருப்பாங்க பாருங்கள். ரேஸ் ஆகும், அதிகமாக வேகமாகும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கான அவேர்னஸ் நம்மள்ட்ட கிடையாது. ஒரு மெடிசன் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் வாங்குறீங்கன்னா உங்கள் உடம்பை பார்த்து, உங்கள் வெயிட்டை பார்த்து, பிஎம்ஐ பார்த்து, உங்கள் கொழுப்பின் அளவை பார்த்து, சர்க்கரையோட அளவை பார்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்து ஒரு மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாத்திரை போடுங்க. டயாபெட்டிக்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months நீங்கள் செக் பண்ணி மாத்திரை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது இதை போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது நீங்களாக போய் மெடிசன் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, மெடிக்கல் ஷாப்பில் உள்ளவர் சேல்ஸ் பண்ண போகிறார், அவ்வளோதானே. ஆமாம். அவர் வந்து இவருக்கு எதுக்கு பயன்படுத்துகிறாரு, இல்லை இவருக்கு தானே, எந்த கேள்விகளும் கிடையாது அந்த மெடிசன்ஸில். இவங்களா டிவியில் விளம்பரத்தை இல்லை ஏதாவது செய்திகளில் இல்லை நண்பர்கள் சொல்கிறத வச்சு பல கம்பெனி இருக்குது, அதில் எவ்வளோ விளம்பரங்கள் வருது டிவியில். அதை வாங்கி போட்டால் நம்ம உடம்பை ஏற்றுக்கணும்ல அதுக்கு. ஏன்னா டயாபெட்டிக் இருக்குள்ள நீங்கள் டாக்டர் பார்க்காம எந்த மெடிசனை மாற்றியே போடக்கூடாது. இப்போ இந்த உடலுறவு வீரியத்துக்கு வந்து இந்த மாத்திரை போடுறதுனால ஹார்ட் அட்டாக் வருமா சார்? அதான் சொல்கிறேன்னா, இயற்கைக்கு முரணாக நீங்கள் உடம்பை திருப்புக்குள்ளே கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பிரெயின் ஸ்ட்ரோக் வரும். இயற்கை வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு யூரின் வருது, அந்த யூரினை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் தேக்கி வைங்க, உங்கள் உடம்பு என்ன பாடுபடுது சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம். வயிறு வலிக்கும், வாமிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும், அப்படியே வயிறு வீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வேக்க ஆரம்பிக்கும், அன்யூஷுவலாக உங்களுக்கு எல்லாமே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டாய்லெட்டை கொஞ்சம் நேரம் அடக்கி பாருங்கள், தவிச்சு போயிடுவீங்க. அதுமாரி தானே அதுவும். உங்களோட செமன் வந்து வெளியாகிறதுக்கு வர்றதுக்கு தடுக்குது, மறைக்குதுன்னா எவ்வளோ சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு இயற்கைக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்ல. அப்போ உங்களுக்கு எது வேணால் வரலாம். கண்டிப்பாக. ஓவர் எமோஷனலாக இருக்கலாம், ஓவர் ப்ரெஷராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இப்போ இந்த மரணத்தில், சுரேஷ் பாபுவோட மரணத்தில் அந்த அம்மா இருக்கக்குள்ளேயே அவருக்கு அட்டாக் வந்துருந்ததுன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, லேட்டாக இருந்திருக்கலாம், டேப்லெட்டோட ரியாக்ஷன் லேட்டாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒன் டேஸாக லேட் ஆகும். காலைல ரூம் போகிற சொல்கிறாங்க, நைட்டு தான் 7:30 மணிக்கு மேலே தான் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவ்வளோ டைமாக இருக்கும். 7:30 மணிக்கு இவங்க வெளியில் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தானே 1:30 மணிக்கு தானே போய் ரூமை திறக்கிறாங்க. ஆமாம், லாட்ஜ் ஊழியர்கள். அப்போ என்ன வேணால் நடந்திருக்கலாம். அதான் திருப்பி சொல்கிறேன், 7:30க்கு முன்னாடியா 7:30க்கு பின்னாடியாங்கிறது அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தாலும் தெளிவாயிட்டால் ஒரு ஸ்கெட்சுக்கு வந்துடலாம். அதில் கண்டிப்பாக சார் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.